சூப்பராக 65 பிரியாணியும் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சிக்கனும் ஒயிட் ரைஸு அதுக்கப்புறம் தக்காளி ரசம் ஆனியன் ரைத்தா பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக இந்த வீடியோவை முழுசாக பார்க்கணுன்னா லிங்க் தரோம் பாருங்கள். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இது ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பிரியாணிக்கு ஆனியன் வந்து நல்லா வதங்கிடுச்சு. அப்படியே மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. கலன்னு இருக்குது பாருங்கள், தண்ணி வேறு விட்டுருக்கு. நான் வெறும் பெப்பர் மட்டும் தான் எடுத்திருக்கேன், 1 ஸ்பூன். இப்போ சிக்கனை எடுத்துடலாம். பாருங்க, சூப்பராக இருக்குங்க சிக்கன் வந்து. இப்போ பாருங்கள் ரசம் மலர்ந்துடுச்சு, ஆஃப் பண்ணிடலாம். இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ சைட்லேருந்து எடுத்து தெரியுதா எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பார்த்தீங்களா?